எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலங்களில் நம்மளுடைய பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 குழந்தைகள் வந்து பெற்றெடுத்திருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் காட்டில் கடுமையான வேலை செய்வாங்க, சத்தான உணவு சாப்பிட்டாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை, சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டாக்டர்கிட்டையும் போனது கிடையாது. மருத்துவ முன்னேற்றம் இல்லாத காலத்திலே சுகப்பிரசவமாக 6-7 குழந்தைகளும் பெற்றெடுக்கும் வாய்ப்பு அப்போ இருந்தது. இன்றைய காலகட்டங்களில் ஒரு குழந்தை பெற்றெடுப்பதுன்றே ரொம்ப ஒரு கடினமான சூழல். இப்போ இருக்கிற பெண்மணிகள் யாரும் வேலை செய்கிறதில்ல. குழந்தை உருவான முதல் பெருக்கம் வரை ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு சத்தான உணவை சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க, உங்களால் முடிஞ்சு வேலை செய்யுங்க. சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கான வழிவகைகளை நீங்கள் தான் செய்யணும். நம்மளுடைய இயலாமை காரணம் தான் மருத்துவமனை நோக்கி ஓடுறோம், நிறைய செலவு பண்ணுறோம். ஸோ அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து கடைசி வரைக்கும் நல்லா வேலை செய்யுங்க, சத்தான உணவை சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, நிறைய ஓஎம் உறுப்பினர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. மைவி த்ரெட்ஸில் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்படி 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஓஎம், ஓப்பனிங் மெம்பர் தான் ஓஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஏதாச்சும் பே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஓஎம் உறுப்பினராக ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ரூபா மட்டுமே கிடைக்கும். அந்த 5 ரூபாயில் 10% 50 காசு டூர் வாலெட்னு பிடிச்சிருவாங்க. மீதி 4 ரூபா 50 காசு கேஷ் வாலெட்டில் ஆட் ஆகும். இந்த கேஷ் வாலெட்டில் ஆட் ஆகிற அமௌண்ட்டு ஒரு 50லேருந்து 60 ரூபா வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ் கோடு, உங்களுடைய சுய விலாசங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒரு முறை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓஎம் உறுப்பினர்களுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ நான் ஓஎம்மாகவே இருக்கேன், பணம் கட்டலை, நிறுவனத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எவ்வளோ நாள் பார்த்தாலே உங்களுக்கு டெய்லியும் 5 ரூபாய் ஆட் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஆட் ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் எப்போ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 360 ரூபா பே பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் மைவி த்ரெட்ஸினுடைய ஃபேஸ் கேர் பவுட்ரு. அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு அந்த 360 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அந்த ஸ்க்ரீமை, அன்னையிலிருந்து உங்களுக்கு இந்த 5 ரூபான்றது போயிட்டு 7 ரூபா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி 6 மாதம் ஃப்ரீயாக பார்த்தீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் இந்த 7 ரூபா வாங்குற அமௌண்ட்டு அதை சேர்த்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு முறை நீங்கள் இந்த ஃபேஸ் கேர் பவுடரை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மாதம் பணம் பெறக்கூடிய வசதியை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு முறை நீங்கள் அந்த ஃபேஸ் கேர் பவுடரை வாங்கினா போதும். இது வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப், சரிங்களா? சப்போஸ் என்னால் 360 ரூபா கொடுத்து அந்த ஃபேஸ் கேர் பவுடர் வாங்க முடியாது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கீழே 9 நபர்களை இணைத்து விட்டு அந்த 9 நபர்களும் உங்களை மாதிரி ஒரு முறை 60 ரூபா வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், 50 to 60 ரூபா வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மூலிமா நீங்கள் அந்த 360 ரூபா பிளானுக்கு போய்க்கலாம், பிஎம்மாக மாறிக்கலாம். மாதம் பணம் வாங்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். 2 வழிகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பணம் எடுக்கணுன்னா ஓஎம்மாக இருந்தால் ஒரு முறை தான் எடுக்க முடியும். நிறைய நபர்கள் கேட்குறீங்க, நான் 60 ரூபாயை வித்ட்ரா பண்ண முடியுமானா கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஒரு முறை தான் நீங்கள் ஓஎம்மில் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு அடுத்த பிளானில் நீங்கள் போனால் மட்டும்தான் மாதம் பணம் பெறக்கூடிய ஆப்ஷன் உங்களால் பெற முடியும். அதேமாதிரி ஓஎம் உறுப்பினர்கள் நிறைய பேர் தவறு பண்ணுறீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சும் அது சரியாக பயன்படுத்த முடியாத போயிடுறீங்க. என்ன ரீசன்னா, அக்கௌண்ட் நம்பரில் 0 எதுன்னு நிறைய நபர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐஎஃப்எஸ் கோடில் அதேமாதிரி 0 எது எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. நிறைய நபர்கள் தப்பு பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 10-15 கால் அக்கௌண்ட் நம்பர் தப்பு, ஐஎஃப்எஸ் கோடு தப்பு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த 60 ரூபாயை எடுக்கிறதுக்கு வந்து இந்த 300 ரூபா பே பண்ணணும், பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இது வேண்டாம், ஏமாத்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறீங்க. வாய்ப்பு கிடைச்சுமே அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதில்ல. நீங்கள் ஒரு முறை அந்த செல்ஃப் டிக்ளரேஷனில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு, உங்களுடைய சுய விலாசங்களை போடும்போது சரியான முறையில் செக் பண்ணி ஒரு முறைக்கு 4 முறை பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்த முடியாத போயிடுது. கூடவே இருக்கிற ஒரு செல்ஃபோனில் உங்களுக்கு ஒரு டெய்லி 5 ரூபானாலே சும்மா யாரும் தரமாட்டாங்க. அதே உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட போய் டெய்லி 1 ரூபா ஒருத்தர்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, அது பாருங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நிறுவனம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு விளம்பரத்தை பார்க்குறது மூலிமா உங்களுக்கு டெய்லி ஒரு 5 ரூபா கொடுக்குறதுன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். 30 நாள் பார்த்தா உங்களுக்கு 150 ரூபா கிடைக்கும் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணாவே. அதுவே நீங்கள் ஒரு 9 பேர்த்தை ரெஃபர் பண்ணி அவங்களும் இந்த ஃப்ரீ பிளானை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுமே நீங்கள் பிஎம்மாக மாறலாம். மாதம் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் உங்களுக்கு பெறலாம். காசு என்பது இன்றைய காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் 1 நாள் 2 நாள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் நீங்கள் ஓஎம்மாக கூட ட்ராவல் பண்ணலாம்.
ஆட்களை ரெஃபர் பண்ணி பிஎம்மாக மாறி அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பலன்களை எப்பவுமே வாங்கலாம். நிறுவனத்தில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நிறைய பிளானை அப்டேட் பண்ணலாம். நம்பிக்கை இல்லைன்னா கூட நீங்கள் SG 1லேருந்து 2 வரைக்கும் இருக்குது, ஆட்களை ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு தான் மைவித்ரேட்ஸ் கொடுத்துருக்குது. ஃப்ரீயாக கூட ஒரு வாய்ப்பு மைவித்ரேட்ஸ் நிறுவனம் அதை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்மளுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்? நிறைய பேர் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, 1800 வாங்குறாங்க, கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நிறுவனத்து மேலே நம்பிக்கை வந்தாங்க, அவங்க வாங்குறாங்க. அதேமாதிரி நிறுவனம் யாரையுமே கட்டாயப்படுத்தி நீங்கள் உடனே இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும், பிஎம் அப்டேட் ஆகணும், அல்லது சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் ஆகணும் எங்கேயுமே சொல்லவே இல்லை. நம்மளுக்கு விருப்பப்பட்டால் பண்ணலாம், விருப்பப்படையில விட்டுடலாம், அவ்வளோதான். நம்பிக்கை இருந்தால் பண்ணலாம், நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடலாம். நிறைய நபர்கள் நாங்கள் கொடுக்குற காசுக்கு என்ன நீங்கள் சூரிட்டு கொடுப்பீங்க, லைஃப் டைம் என்ன இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. நிறுவனம் ஸ்டோர் மூலிமா நிறுவனத்துக்கு வருமானம் வரப்போகுது, அதை வச்சு லைஃப் டைம் ரன் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் 27-28 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இல்லையா நார்மல் பிளானில் இருக்கல, எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்போ நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? யாரையும் நிறுவனம் எப்பொழுதும் கட்டாயப்படுத்தாது. மைவித்ரேட்ஸ் நிறுவனம் சொன்னபடி இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள் உங்களுக்கு ஸ்டோர் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். நிறைய நபர்களுக்கு இந்த பெண்டிங் ப்ராடக்ட் எல்லாமே சேர்ந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய நபர்கள் ஒரு மாதம் கடந்த கூட உங்களுக்கு அந்த வித்ரா போடக்கூடிய ஆப்ஷன் வரல, அந்த சிம்பிள் கை சிம்பிள் இன்னும் மாறாமல் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய வேலை தான். இந்த ஸ்டோர் ஓப்பனுக்காக கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அட்மினில் அந்த சிம்பிள் எடுத்து விடலை. அடுத்து உங்களுக்கு பணம் போடக்கூடிய ஆப்ஷன் வரல, அது இன்றைக்கி நாளைக்கு மேபி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் வருத்தப்பட வேணாம். இது வரைக்கும் கொடுத்த நிறுவனம் உடனே உங்களுக்கு ஒரு நாள் ஓப்பன் ஆகலன்னு கொடுக்காமல் போயிடாது. சில நேரங்களில் சில இந்த மாதிரி குறைகள் ஏற்படும். இவ்வளோ லட்சம் பேர் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது நாமளும் கொஞ்சம் நிறுவனத்துக்கு கோஆப்ரேட் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ நாள் கொடுத்தது ஒரு நாள் டிலே ஆனால் அடுத்தது நம்ம அக்கௌண்ட்டுக்கு தானே வரப்போகுது, வேறு யாரும் எடுத்துட மாட்டாங்களா? அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு பணம் போடுற ஆப்ஷன் போன மாதம் 24ஆம் தேதி போட்டால் இன்றைக்கி 25 ஆச்சு, எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவித்ரேட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 27 டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் கொண்டு வர போகிறாங்க. இதை தாண்டி நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நிறைய இருக்கக்கூடிய வட இந்தியாவிலையும் நிறைய அலுவலகங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய இருக்குது. அதனால் OM உறுப்பினர்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் IFS கூட தப்பு இல்லாமல் போடுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு கீழே டீமை டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவித்ரேட்ஸில் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளே தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்ரேட்ஸில் இருந்து விடலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் காலையில் 9 மணிக்குள்ள ஈவினிங் 6 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள், இடையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய